அப்படின்னே பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோபஸ்து போனா சார்? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சும்மா செம்ம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 10:30-11 மணி தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. சும்மா சரியான கூட்டம். இங்கே சாப்பிட்றதுக்கும் சரி, பட் பார்த்தீங்கன்னா கரும்பு பால் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பட் ஒரே ஒரு குறை, அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த குருநாசாமி கோயிலோட கமிட்டியெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணோம். பக்தருக்கு உண்டான தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எங்கேயுமே அதிகமாக கிடைக்கல. பல கிலோமீட்டர் வந்துட்டுருக்காங்க, காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அதை மட்டும் சரி பண்ணுங்கள். தான் கோவில் இங்கே இருக்கு பாரு. தேர் இங்கே நிற்கிது பாரு. தேர்லாம் பிரிச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க. இந்த சைடு நிற்கிது பாரு. கோவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கமிட்டியாரும் சரி, பட் அந்த அந்தியூர் மக்கள், அந்த குருநாசாமி கோவில் மக்கள் அந்த ஏரியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பக்தர்களுக்கு உண்டான தண்ணீர் கொஞ்சம் வைங்க. இது கண்டிப்பாக தேவை. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கருத்து ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அனுபவப்பட்டிருப்பீங்க, தண்ணிக்காக சிரமப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நான் சொன்ன கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். பட்டு நீங்கள் கோயில் நிர்வாகத்துக்கும் தெரிவிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணீர் நம்ம மேக்ஸிமம் ஒரு பாட்டில் கொண்டு வருவோம். பட் ஒவ்வொரு டைம் நம்ம காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிரமம். முடிஞ்ச வரைக்கும் கோயில் கமிட்டியார் பார்த்திங்கன்னா தண்ணீர் நெக்ஸ்ட் டைம் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கனால பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களோட பைக்கு கார்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்க்கிங் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோயில் கிட்டேயே வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட இன்னொரு 1 கிலோமீட்டராக போகணும். இப்போ அங்கே தூரியெல்லாம் தெரியுது பார்த்திங்களா, இன்னும் அங்கே போகணும். கோவிலை தாண்டிட்டோம். பட் அந்த குதிரை சந்தை ப்ளஸ் அந்த தூரி ராட்டினம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிட்ட இருக்குது. இதுதான் வெயில் ஹீட் அதிகமாகிடும், உட்கார முடியாது, அந்த இரும்பெல்லாம் சூடாயிரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி தான் ஆகுது. வெயில் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் இயர்லாம் வந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர்லாம் கொண்டு வந்துருங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு உண்டான டவல்லாம் கொண்டு வந்துருங்க, ஏன்னா ஹீட்டெல்லாம் தாங்க முடியாது. பட் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மழை வந்தனால பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே சேரும் சகதியமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்களும் இருந்தீங்களாலும் சரி, பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செகண்டில் வந்து நான் வந்து இந்த கூட்டத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தொடர்ந்து நான் உள்ளே போவாங்க. அப்படியே என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. பட் பட்டை கிளப்புது இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏகப்பட்ட டூரிஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பைக் ரைடர் மரண கிணறும்பாங்களா அந்த இது. பட் இவ்வளோ தான் இல்லைங்க, புதுசு புதுசாக இருக்குது. ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா
இருக்குது. பட் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் பரவாயில்ல, அதையும் பொருட்படுத்தால் மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி எல்லாமே ரசித்து விளையாண்டுருக்காங்க எல்லா கேம்ஸ்லையுமே. பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் எந்த கேமில் விளையாண்டிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு டீமாக வந்து நண்பர்கள் வந்திருக்காங்க. பட் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் போது இப்படிலாம் வந்தோம். பட் இப்போல்லாம் அப்படி வர முடியல ஃபேமிலியானதுனால. பட் இவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்க நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் வர முடியலையே அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்க ஆக்சுவலாக அந்த கண்காட்சி அந்த ஏரியாவிலே தான் இருந்தோம். பட் வனத்துக்கு போகலை. வனத்துக்கு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம போகணும். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செட்டப் இருக்கோ சேம் அதே மாதிரியே டூரிஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் போய் பார்த்துருக்கோம். பட் அங்கேயும் நீங்கள் போய் பாருங்கள், ஏகப்பட்ட கண்காட்சி எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு பேரிகார்டு வச்சு தடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் லெஃப்ட் சைடில் நம்ம வனத்துக்கு போகிற வழி அங்கே ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு பாருங்க. பட் நாங்கள் போகல, கூட்டம் செம்மையான ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா வனத்துக்கு போகிற வழி பஸ் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு நேர் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த குதிரை சந்தை, மாடு இது எல்லாமே அங்கே இருக்குது. பட் அடுத்த ஆக்சுவலாக இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அந்த குதிரை சந்தை வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா கால் வைக்க முடியல. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்ல, காஞ்சி தான் இருக்குது. பட் 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப கொடுமை. எனக்கு வீடியோஸில் நிறைய பார்த்தேன், ரொம்ப சேரும் சகதியமாக இருந்தது. பட் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை அந்த ரேஸ்லாம் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அப்போலாம் பயங்கரமான சேரு. பார்க்கலாம், உள்ளே போய் அடுத்த எப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.